எப்பவும் போகிற ஊட்டி பிளேஸ் மாதிரி கூட்டமாக இருக்க இடத்துக்கு போகாமல் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். க்ரௌட் கம்மியாக, நேச்சர் அதிகமாக. ஹலோ மக்களே, நான் உங்கள் நந்தினி. வெல்கம் டு ட்ரிப்ஸ் அண்ட் பிக்ஸ். இன்றைக்கி ஒரு அமேசிங்கான ஊட்டி ரூட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முதல்ல போன பிளேஸ் தான் பைன் ஃபாரஸ்ட். அங்கே இருக்கிற பெரிய பெரிய மரங்கள், அந்த ஃபீலும் லிட்ரலி ஒரு மூவி செட் மாதிரி இருந்துச்சு. காமாக வாக் பண்ணி சில எஸ்தட்டிக் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த வைபை என்ஜாய் பண்ணோம். இந்த அழகான இடத்துல இப்படி பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்லாம் போட்டு அழுக்காக்குறதே நம்ம தான். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ் இன் நேச்சர் பிளேஸ் அட்லீஸ்ட். இது என்னோட பெரிய ரெக்வஸ்ட்டு. அதுக்கப்புறம் வென்லாக் டவுன்ஸ் போக பிளான் பண்ணோம். அதுவும் அதே ரூட்டில் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருந்தனால ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணோம் தெரியுமா? அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஸ்பாட்டில் சில ஷார்ட்ஸ் எல்லாம் குயிக்காக எடுத்தோம். அந்த பிளேஸும் ரொம்ப காமாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் முதுமலையோட டைகர் ரிசர்வ். ஃபைனலாக நாங்கள் அங்கே போனதுமே ஒரு ஜீப் சஃபாரி எடுத்துக்கிட்டோம். ஃபாரஸ்ட் உள்ளேயே அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஜங்கிள் சஃபாரி புக் பண்ணுற வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பஸ்ஸு, இன்னொன்று வந்து ஜீப் சஃபாரி. பஸ்ஸு நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட் தான் புக் பண்ண முடியும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பட் நீங்கள் முன்னாடியே போய் ஏர்லியராக நின்றணும், ஏன்னா ரொம்ப லைன் கூட்டமாக இருந்துச்சு. ஜீப் சஃபாரி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அது டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே போன உடனே ஒரு சைலன்ஸ், இந்த ஃப்ரெஷ் ஏர், பேர்ட் சவுண்ட்ஸ், இந்த பீஸ்ஃபுல் வைப் வந்து கண்டிப்பாக சிட்டியில் கிடைக்கவே கிடைக்காது. அதே டைமில் எந்த நேரத்தில் எந்த அனிமலை நம்ம ஸ்பாட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பாருங்கள். அதுதான் இந்த சஃபாரியோட ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்டே. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அல்லது சோலோ ட்ரிப் யாரோட வந்தாலும் இந்த பிளேஸ் அவங்களை டிஸப்பாயிண்ட்டே பண்ணாது. எஸ்பெஷலி கிட்ஸுக்கு இது ஒரு ரியல் வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் லக்கியாக சில அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். டீர் குரூப்பாக சுற்றிட்டு இருந்துச்சு, தண்ணி குடிக்க வந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஜூவில் பார்க்குறதுக்கும் ரியல் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார அது என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். எலிஃபண்ட் பார்த்தோம், தூரமாக நின்று மண்ணெல்லாம் எடுத்து மேலே போட்டுட்டு இருந்துச்சு. மங்கீஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மங்கீஸ் பார்த்தோம். அப்புறம் இதுதான் ஹைலைட்டே, கோல்டன் ஜாக்கல் பார்த்தோம். இந்த கோல்டன் ஜாக்கல் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அனிமலாம். மோஸ்ட்லி நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம பகலில் பார்த்தது நமக்கு ஒரு லக்கு தான். அதே மாதிரி இது இப்போ அப்படியே பாவமாக வந்து நிற்குமா, தனியாக இருக்க மாதிரி. நம்ம பக்கத்தில் போய் சரி தனியாக தானே இருக்குது அப்படின்னு போயிட்டோன்னா டக்குன்னு சவுண்ட் கொடுத்து அதோட குரூப் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்மளை அப்படியே சுற்றி வளைச்சிருமா. இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரோட்லேயே அப்படியே மான்லாம் வரிசையாக போயிட்டு இருந்துச்சு. பீகாக் பார்த்தோம். ஒரு சூப்பர் ப்ளசண்ட்டான மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட டே 1 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். டூ நைட்ஸ் 3 டே ட்ரிப்பில் நம்ம 2 நைட்ஸுமே ஹாலிவுட் ஹில்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே ஸ்டேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மார்னிங் நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் தான் பொட்டானிக்கல் கார்டன். ஊட்டியில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் 1800 உருவாக்கப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ். நூற்றுக்கணக்கான ரேர் பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ் இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே உள்ளே நுழைஞ்சோடனே ஃபுல்லி ஒரு க்ரீன் கார்பெட் மாதிரி ஒரு லானும், கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், நீட்டாக அரேஞ்ச் பண்ண பாத்வேஸ், ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும்.
ஸ்லோவாக வாக் பண்ணிவிட்டு நேச்சரை ரசிக்க, ஃபோட்டோஸ் எடுக்க இது ஒரு பர்ஃபெக்ட் ரிலாக்ஸிங் ஸ்பாட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது இந்த தோடாஸோட கைவினை பொருட்கள் தான். தோடரின மக்கள் கையாலேயே உருவாக்கப்பட்ட அவங்களோட எம்ப்ராய்டரி ஷால், பேக்ஸ், ஆக்சசரிஸ், அதில் இருக்கிற டிசைன் ரொம்ப யூனிக்காகவும் கல்ச்சரோட கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். சப்போர்ட் பண்ணணுன்னா இங்கேருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த சூப்பரான ஊட்டியோட அழகை ரசிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இடம் தான் தொட்டபெட்டா வியூ பாயிண்ட். காரில் மேலே போக போக மிஸ்ட் ஸ்லோவாக கவர் பண்ணும், டெம்பரேச்சர் கூட குறையும். டாப்புக்கு போன உடனே 360 டிகிரியில் நீங்கள் இந்த ஃபுல் மவுண்டன்ஸையும் பார்க்கலாம். கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி மேலே போய் இந்த வியூவை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லெஃப்ட் சைடில் அப்படியே நடந்து போனீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அங்கே நீங்கள் இந்த மாதிரி ராக் மேலே ஏறி நின்று இதோட வியூவை ரசிக்கலாம். அடுத்ததான் நாங்கள் வந்தது தான் ஊட்டிக்கு வந்தால் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ், தீ பார்க். இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் ரெண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் கூட எடுக்கலாம். இந்த இடம் ஃபோட்டோ ஸ்ட்ரீட்ஸ் எடுக்க ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் சினிமாட்டிக்காகவும் இருக்கும். ஊட்டிக்கு எப்போ வந்தாலும் இந்த டீ பார்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு காமன் ரெஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேரண்டீட். ஏன்னா எங்கே போனாலும் கூட்டமாக இருக்கும்போது இந்த இடத்துல ரொம்பவே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். கிட்ஸுக்கான பார்க்குமே இங்கே இருக்குது. அடுத்து நாங்கள் வந்தது தான் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஸ்வீட்டான ஸ்பாட், பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி. சாக்லேட் லவர்ஸ்க்கு இது ஒரு பேரடைஸ் மாதிரி இருக்கும். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கூட இங்கே கிடைக்கும். டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், நட்ஸ், ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர் அப்படின்னு என்ன டேஸ்ட்டில் வேணாலும் கிடைக்கும். ஊட்டி வரைக்குமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு ஒரு ஸ்வீட்டான மெமரியோட அடுத்து நாங்கள் போனது தான் ஒரு ஹிடன் ஜெம் என்று அழைக்கப்படுற கொடநாட் வியூ பாயிண்ட். ரோடில் போக போக க்ரௌட் குறையும். ஃபுல்லி நேச்சர், சைலன்ஸ், அந்த ரூட்டே ஒரு பீஸ்ஃபுல் டிரைவ் தான். வியூ பாயிண்ட் போன உடனே வைடாக ஸ்ப்ரெட்டான வேலிஸ் கூட அங்கே ஒரு ஃபால்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி கைவினை பொருட்கள், அப்புறம் இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் கூட சேல் பண்ணுறாங்க. இங்கே க்ரௌட் ரொம்ப கம்மி, அதனால் ரொம்ப காமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஊட்டியில் பாப்புலர் ஸ்பாட்ஸ் மட்டும் இல்லை, இப்படி ஹிடன் ஜெம் பிளேசஸும் இருக்குது. அதுதான் ரியல் பியூட்டியே.
ஸோ கொடநாடு வியூ பாயிண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கீழே இறங்கிடலாம். இப்படி தான் நம்ம ஊட்டி ட்ரிப்பும் ஒரு சூப்பரான மெமரியோடு முடிஞ்சுது. இன்னும் இந்த மாதிரி பல ட்ராவல் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ்க்காக ட்ரிப்ஸ் அண்ட் பிக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.